நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனியவர்களே, ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி இந்த இணையதள திருப்பலியில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கேசி திருச்சியின் சார்பில் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் இன்றைய நாளில் தமக்கான மக்களினத்தை வளர்ந்து வருகின்ற அழகிய கோதுமை மணியாக வளர்த்தெடுத்து அதன் விளைச்சலை காண நிறைவான வாழ்வை கொடுக்க அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். களைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் அவற்றின் நடுவிலே நம்மை வாழ வைக்கின்ற கடவுள் என்றும் நமது வாழ்வை பார்த்து கொள்வார் என்ற மனநிறைவை இன்றைய நாளினுடைய இறை வாக்குகள் நமக்கு கொடுக்கின்றன. எனவே சிந்திப்போம். இந்த திருப்பலியிலே இறைவன் நமது வாழ்வில் வருகின்ற எண்ணற்ற போராட்டங்களை அகற்றி எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சி காண அவரே துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக தங்களுடைய பணிகளை, அதாவது வயல் வரப்புகளில் வேலை செய்கின்ற ஒவ்வொரு விவசாய மக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உள்ளம் கணிந்தும் அடியார்களாகிய எங்கள் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எது நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்தும் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள் வேறாகும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து அதிகாரம் 12 இறை திருமுத்துக்கள் 13 மற்றும் 16 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கின்றீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகின்றீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கின்றீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 26 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார்.
ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13 இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 43 வரை. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியதும். விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோன்றும் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்குனர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களையை பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு.
அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கு இரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். களைய வேண்டியது கோதுமையா, வளர்ந்திருக்கின்ற களைகளையா? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி நம்முடைய பயணங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மாறுகின்றன. அந்த பயணங்களின் அனுபவங்களும் சற்று வித்தியாசமாகவே நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்பது, கடவுளுடைய விருப்பம் என்பது, அவர் விரும்புகிறவாறு நாம் வளர வேண்டும் என்பது தானே ஒழிய நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக அல்லது நம்முடைய எண்ணத்திற்காக வளர்வது என்பது நம்முடைய சொந்த சுய விருப்பமாகவே பல நேரங்களில் மாறுகின்றன. எனவேதான் ஏசாயா இறைவாக்கின நூலிலே சொல்லப்படுவது போல, என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல என்று கடவுள் மிக தெளிவாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களுமே ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க தவறுவதில்லை. ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளின் வழியாகவும் நாம் மேற்கொள்ளுகிற தளங்கள் என்பது வேறாக இருக்கிறது. நாம் போகிற பயணங்கள் வேறாக இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளும் வேறாக இருக்கிறது என்று சொன்னால், இவை எல்லாவற்றிலும் யாருடைய விருப்பத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லது யாருடைய திட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? கடவுள் விரும்புவதை செய்வதா அல்லது நான் விரும்புவதை செய்வதா? அல்லது கடவுள் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்வதா அல்லது நான் எதிர்பார்ப்பதை கடவுள் பூர்த்தி செய்வதா என்கிற பல்வேறு விதமான கோணங்களில் வேறுபாடுகள் நிறைந்த, முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிற பொழுது எல்லாவித சூழல்களிலும் நன்மை என்று ஒன்று இருக்கிறது, அதே நேரத்தில் தீமை என்று ஒன்று இருக்கிறது. நன்மை நம்மை ஆட்கொள்கிறதா, தீமை நம்மை ஆட்கொள்ளுகிறதா? இருள் நம்மை ஆட்கொள்ளுகிறதா, ஒளி நம்மை ஆட்கொள்ளுகிறதா? வாழ்வு நம்மை ஆட்கொள்ளுகிறதா, சாவு நம்மை ஆட்கொள்ளுகிறதா என்பதை குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசகங்களாக அமைகின்றன. நாம் படைக்கப்பட்ட பொழுது நம்முடைய படைப்பை யோசித்து பாருங்கள். தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தையில கடவுள் மானிடரை படைக்கிற பொழுது நம் உருவிலும் நம் சாயலில் உண்டாக்குவோம் என்று மானிடரை படைக்கின்றார். ஆக கடவுள் எல்லாவற்றையும் படைத்த பின்பு அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை என்னவென்றால், அனைத்தையும் நல்லதென கண்டார். கடவுளுடைய பார்வையில் தீமை என்பது இல்லை, கடவுளுடைய பார்வையில தீய காரியங்கள் என்பது இல்லை, கடவுளுடைய பார்வையில தீய சக்திகளுடைய ஆதிக்கம் என்பது இல்லை. மாறாக கடவுளுடைய பார்வையில எல்லாம் நன்மையாக, நல்லதாக, எல்லாம் அழகானதாக, ஆசீர்வாதமானதாக, எல்லாவற்றையுமாய் கொண்டாடி மகிழக்கூடிய ஒன்றாக மட்டுமே இருந்தது என்பதை தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த தீமை எங்கே வந்தது? இந்த தீமை எப்படி விளைந்தது? இந்த தீமை எப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மேலோங்கிய ஒன்றாக, நன்மையை தரைமட்டம் தாழ்த்துகிற ஒன்றாக மாறிவிட்டது என்று சொன்னால், நம்முடைய தொடக்க பெற்றோருடைய காலத்திலிருந்து இன்று வரை மறையாமல் மாறாமல் அந்த கீழ்ப்படியாமை என்ற பண்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, அன்றைய நாளிலே கடவுள் சொன்னார், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், பழுகி விலகி மண்ணுலகை நிரப்புங்கள், எல்லா கனிதருகிற மரங்கள், செடிகள், கொடிகள் அத்தனையுமே நீங்கள் மனமகிழ்வோடு கொண்டாடுங்கள் என்று சொன்ன கடவுள் அந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் நம்ம வாழ்க்கையில எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் வரிஞ்சு கட்டிட்டு செய்வோம். அதுபோலதான் அன்றைய நாளிலே நம் தொடக்க பெற்றோர் செய்தார்கள். சாத்தானுடைய அந்த வேலையினால், பாம்பினுடைய சூழ்ச்சியினால் கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்ததால் நன்மை விளைய வேண்டிய அந்த நேரம் தீமையினால் விளைவை கொடுத்த ஒரு தருணமாக மாறிவிட்டது. அதுதான் ஜென்ம பாவம், பிறப்பு நிலை பாவம் என்று இன்று வரை தொடர்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கிற பொழுது அது நம் திருமுழுக்கினால் கழுவப்படுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களை, கழுவப்பட்டு ஆவியில் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாம் மீண்டுமாக அந்த நன்மைத்தனத்திலே வாழ விரும்பவில்லை. நன்மைத்தனத்திலே வாழ வேண்டும் என்ற கனவு, கவனம், தெளிவு எதுவும் இல்லாததால் தான் இன்று தீமையின் ஆதிக்கத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தீய சக்திகளை நோக்கி படையெடுத்துக் கொள்ளுகிற மக்களினங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற இயேசு ஒருபோதும் தீமைக்கு தன்னை கையளித்தவர் அல்ல. எனவேதான் திருத்தூதர் பணிகள் நூலிலே 10ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை சொல்லுகிறது, சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். ஆக நன்மையின் உருவான கடவுள் நன்மையை மட்டும்தான் செய்தார் என்று சொன்னால் நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு புத்தகத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம், நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது கடந்த வாரங்களில் நாம் சிந்தித்தோம், 4 வகையான நிலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதில் நல்ல நிலமாக, கனிதருகிற நிலமாக, விளைச்சல் கொடுக்கிற நிலமாக, 30, 60, 100 மடங்கு எப்பொழுதுமே விளைச்சல் காணுகிற நிலமாக நம்முடைய இதயமும் இல்லமும் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோமே. அந்த இதயமும் இல்லமும் எப்படி வளர்கிறது என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. கோதுமை மணியை தான் கடவுள் விதைத்தான். களை எங்கிருந்து வந்தது? கடவுள் நன்மையை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் விதைத்தார். தீமை எப்படி வந்தது? கடவுள் ஒருபோதும் தீமை செய் என்று யாரிடத்திலும் சொன்னதில்லையே. குடி நோயாளிகள் குடிக்கின்றார்கள், கடவுள் என்றாவது நீ குடி என்று சொல்லி இருக்கிறாரா? ஊரெல்லாம் புரணி பேசுகிறோம், கடவுள் என்றாவது சொல்லி இருக்கிறாரா புரணி பேசு என்று சொல்லி? தூண்டி விட்டு மற்றவர்களுடைய வாழ்வை கெடுக்கிறோம் என்றாவது கடவுள் சொல்லி இருக்கிறாரா அடுத்தவருடைய வாழ்வை கெடு என்று? நிச்சயமாக இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் நல்லதாக நல்லவையாக செய் என்று தான் சொன்னார். எனவேதான் யோவான் நற்செய்தி 10:10 ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லி தன் வாழ்வை இழந்தாலும் கூட நமக்கு வாழ்வு கொடுப்பவராகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவமே செய்யாதவர் நம் பாவங்களுக்காக பலியானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 15வது இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர் எனினும் அவர் பாவம் செய்யாதவர். எனவேதான் அவருடைய பாவம் போக்கும் பலியாகிய அவருடைய செம்மறியாக பலியும் பலிபீடமும் பலிபொருளுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் செய்த தீமைகளுக்காக, தீய காரியங்களுக்காக, பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக தன்னை குற்றபலியாக, பாவம் போக்குகிற பலியாக, செம்மறியாக ஒப்பு கொடுப்பதுதான் ஒவ்வொரு நாள் திருப்பலியின் கொண்டாட்டமாக இருக்கிறது சொன்னார். பிரியமானவர்களே, நாம் வழியோரம் விழுந்த விதையாக அல்ல, பாறை இடுக்கில் விழுந்த விதையாக அல்ல, முட்செடிகள் நடுவில் விழுந்த விதையாக அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்க கடவுள் அழைத்தார் கடந்த வாரத்தில். ஆனால் அந்த கடந்த வாரத்தை கடந்து செல்லுகிற பொழுது என்னுடைய நிலம், என்னுடைய இல்லம், என்னுடைய உள்ளம் நல்ல நிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலத்தில் இன்று என்ன வளர்கிறது என்பதை இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார். அதுதான் உன் நிலத்தில், உன் இல்லத்தில், உன் உள்ளத்தில், நீ பணி செய்கிற இடத்தில், நீ பயணம் செய்கிற பொழுதுகளில், நீ வாழுகிற சமூகத்தில் நன்மையும் வளர்கிறது, தீமையும் வளர்கிறது. இதில் எதில் நீ நிற்கப் போகிறாய் என்ற ஒற்றை கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் முன்னில் வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆக இன்றைய நாளில் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய திருத்தூதர்களோடு இணைந்து உவமைகள் வாயிலாக பேசுகிற பொழுது அங்கே மக்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீர் வயலில் கோதுமையை தானே விதைத்தி, இப்பொழுது களைகள் வளர்ந்திருக்கின்றனவே, ஆக இந்த களைகளை எல்லாம் எடுத்து விடலாமே என்று சொல்லுகிற பொழுது இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், இப்பொழுது வேண்டாம், வளர விடுங்கள். ஏனென்றால் கோதுமைக்கு பதிலாக நீங்கள் களையை என்ன செய்து விடுவீர்கள்? அந்த வயலிலிருந்து பிடுங்கி விட நேரிடும், அப்பொழுது கோதுமையும் அதோடு சேர்ந்து வந்துவிடும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதற்கு என்ன அர்த்தம்? கோதுமை ஒரு மாதிரி இருக்கும், களை இன்னொரு மாதிரி இருக்கும். ஏன் இயேசுநாதர் இப்படி சொன்னார்? கோதுமை இருக்கிற அந்த ஒரு சூழல் நமக்கு தெரியும், அதனுடைய வளர்ச்சி தெரியும், அது எப்படி இருக்கும் என்று தெரியும், களையினுடைய பின்னணி எப்படி இருக்கும் என்று தெரியும். ஆக மக்களை ஏன் அன்று இயேசுநாதர் இப்படி சொன்னார் என்றால், இதில் ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது. அந்த களை என்பது என்னவென்றால் டார்ஸ் என்ற ஒரு பெயரோடு அது இருக்கிறது. இந்த டார்ஸ் என்ற களை என்பது என்னவென்றால் கோதுமை மணி போலவே இந்த களையும் இருக்குமா. இந்த இரண்டிற்குமே வித்தியாசம் தெரியாதாம், இந்த இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குமாம். ஆக இயேசு சொன்னதில் எவ்வளவு ஆழமான புரிதல் இருக்கு பாருங்க. ஆக கோதுமையை நீங்கள் வளர விட வேண்டும் என்று சொல்லி களைகளை பறிக்க போகிற பொழுது அங்கே கோதுமையையும் பறித்து விட நேரிடும். ஏனென்றால் இரண்டும் ஒரே போல இருப்பதால். அன்புக்குரியவர்களே, இன்று நன்மையும் தீமையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நன்மை எது என புரிந்து கொள்ள முடியவில்லை, தீமையை நன்மையாக நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய் சொல்வது தீமையா நன்மையா? தீமை. ஆனால் என்ன நம்ம சொல்கிறோம்?
பொய்யா? யார் இந்த உலகத்தில் சொல்லலை? நான் சொன்னால் மட்டும்தான் பொய்யா? யார் இந்த உலகத்தில் ஏமாத்தலை? நான் மட்டும் ஏமாத்தினா குத்தமா? ஆக பாருங்க, இதை ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், நியாயப்படுத்துதல் என்று சொல்வார்கள். ஆக இன்று நன்மையும் தீமையும் ஒரு சேர வந்து கொண்டே இருக்கிறது. இதில் நன்மை எது தீமை எது என்பது நம்மால் பகுத்தறிய முடியவில்லை. நன்மை தீமையாக நமது கண்களுக்கு தெரிகிறது, தீமை நன்மையாக நமது கண்களுக்கு தெரிகிறது. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோமே. லஞ்சம் என்பது தீமை, ஆனால் இன்று அது நன்மையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. லஞ்சம் கொடுத்தால், ஊழல் செய்தால் அல்லது பணம் கொடுத்தால் எல்லாம் கிடைக்கும் என்று, சில நேரங்களில் அருளடையாளங்களை கூட காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நன்மை என்ற ஒன்று இன்று தீமையின் சாயம் பூசப்பட்டிருக்கிறது, தீமை என்ற ஒன்று நன்மையின் சாயம் பூசப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பொறுமையோடு இருங்கள், கடைசியில் தெரிந்துவிடும் அது நன்மையா தீமையா என்று. நன்மையை தீமையாக நினைத்து விடாதீர்கள், தீமையை நன்மையாக நினைத்து விடாதீர்கள். எவ்வளவு அழகான ஒரு புரிதலை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். இதைத்தான் அன்புக்குரியவர்களை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், பொறுமையோடு இருந்து நம் மீது கருணை காட்டுகிறவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடைசி வரை நன்மை செய்ய நாம் வேண்டும். ஆனால் இடையில் தீமைகள் வந்து விடுவதால் கடவுள் என்ன செய்கிறார்? பொறுமையோடு நம் மீது கருணை காட்டுகின்றார். அதைத்தான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில அங்கே நாம் பார்க்கிறோம். மோசே இறைவாக்கினர் என்ன செய்கின்றார்? இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகின்றார். பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அம்மக்கள். விடுதலை பயண புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் இறைவார்த்தை சொல்லுகிறது, மண்ணில் படுகிற வேதனையை மக்கள் என்ன செய்கிறார்கள்? கூக்குரலாக எழுப்புகிறார்கள். அப்பொழுது கடவுள், விண்ணக கடவுள் விண்ணிலிருந்து மண்ணின் குரலை கேட்டு அம்மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை மோசே இடத்திலே கொடுக்கிறார். நன்மைதான் செய்தார் கடவுள், ஆனால் தீமையின் ஆதிக்கம் பாலைவனத்திலே அரங்கேறுகிறது. மோசேயை திட்டுகிறார்கள், உணவு இல்லை என்று கர்ஜிக்கிறார்கள், எங்களை கொலை செய்யவா, அரை வயிற்று கஞ்சி கூட இல்லாமல் எங்களை இந்த பாலை நிலத்திலே பலிகேடாக மாற்றவா எங்களை அழைத்தீர் என்று நன்மை செய்த கடவுளை நோக்கி தீமையின் பார்வைகள் வருகிறது. அப்பொழுதுதான் மோசே கடவுளிடத்தில் வேண்டுகின்றார், இவர்களை அழைத்து வந்து நான் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக வேண்டுமா என்று சொல்லுகிற பொழுது கடவுள் அன்றைய நாளிலே மக்களுக்கு நன்மை எது தீமை என காட்டுகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்குகின்றார். அதுதான் செங்கடலை கடந்து வருகிற நிகழ்வு. பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் என்றுமே நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாரை ஒழிய எந்த மனிதருக்கும் அவர் தீங்கு செய்ய நினைப்பதே இல்லை. எனவேதான் எசேக்கியேல் புத்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், எவருடைய சாவிலும் கடவுள் இன்பம் காண்பதில்லை, எவருடைய தீமையிலும் அவர் இன்பம் காண்பதில்லை, எவருடைய அழிவிலும் அவர் இன்பம் காண்பதில்லை, எவருடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற சோதனை போராட்ட நிகழ்வுகளிலும் கடவுள் இன்பம் காண்பதில்லை. அப்புறம் ஏன் ஃபாதர் இவ்வளோ பிரச்சனை எங்க வாழ்க்கையில? கடவுள் எங்களை காப்பாற்ற மாட்டாரா? புனித அகஸ்தினார் மிக தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய அனுமதியின்றி உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய அனுமதியின்றி உன்னை மீட்க மாட்டார். படைக்கிற பொழுது கடவுள் நன்மைத்தனத்தோடு படைத்தாரே, எங்கே போய்விட்டது நம்முடைய நன்மைத்தனம்? கடவுள் படைக்கிற பொழுது ஆசீர்வாதத்தோடு படைத்தாரே, அது ஏன் சாபமாக மாறியது? கடவுள் படைக்கிற பொழுது அருள் நிறைந்த வாழ்வை தானே கொடுத்தார், ஏன் அதில் இருள் சூழ்ந்து இப்பொழுது கிடக்கிறது என்றால் நம்முடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடு. அன்புக்குரியவர்களை, எனவேதான் மீகா இறைவாக்கு நூலிலே மீகா தன்னுடைய அந்த மக்களை வழி நடத்தி வருகிற பொழுது சொல்வார், உங்களுடைய பாவங்களே உங்கள் மீது கடவுளின் ஆசீரை எடுத்து முழுமையான சாபத்தை வருவித்தன என்று சொல்லுவார். இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அதுதான். கோதுமையாக வளர வேண்டிய நம்முடைய வாழ்வு ஏன் கலையாக மாறியது என்று சொன்னால் இவ்வுலக காரியங்கள். கடவுள் படைத்த இந்த உலகத்தின் காரியங்களை முன்னுக்கு வைத்து படைத்த இறைவனை மறந்து விட்டோம். சபையுரையாளர் புத்தகத்தில் மிக தெளிவாக 12ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை, மண்ணின்று வந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் முன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட நீ உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று நாம் வாசிக்கிறோமே. அன்புக்குரியவர்களை, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில படைத்தவனை நினைத்து ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்றோம்? இன்று படைத்தவனை விட படைப்புகளை கொண்டாட ஆரம்பித்து விட்டோம். அதனால் தான் இவ்வளவு தீமைகள், இவ்வளவு கலைகள். இதை எப்படி நாம் மாற்ற முடியும்? இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தூய ஆவியானவரின் வல்லமை
அவருடைய பரிந்து பேசுதல், அவர் நமக்குள்ளே வைக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த முழுமையான பிரவேசம் என்பது நம்மை மாற்றுகிறது, கடவுளுக்குரிய நன்மைத்தனமாக கோதுமையாக நம்முடைய வாழ்வை உருவாக்குகிறது என்று பார்க்கிறோம். ஆக சிந்திப்போம் என்ற நாளில், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், நம்மை பலப்படுத்த வந்திருக்கிறார், நம்மை அவருடைய வார்த்தையால், அவருடைய உடலால், அவருடைய தெய்வீக வல்லமையால் இன்றைய நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய நாளிலே நம்மை அபிஷேக விதமாய் பலப்படுத்த வந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, கடவுள் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கின்றார். சில நேரங்கள் நமக்கு யோசனை வரும், சிந்திப்போம், இவ்வளவு அட்டூழியம் பண்றானே ஃபாதர், ஆனா அழிய மாட்டேங்கிறானே, எவ்வளவு தூரம் அப்படியே போட்டு எவ்வளவு பாடு என்ன படுத்துறான், ஆனா அவன் நல்லா தானே இருக்கிறான். எவ்வளவு தூரம் எதிரான செயலெல்லாம், கடவுளுக்கு எதிரான செயலெல்லாம் செஞ்சு அடுத்தவங்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் மாற்றிக்கிட்டு இருக்கிறானே, சந்தோஷமா தானே இருக்கிறான், மகிழ்ச்சியாக தானே இருக்கிறான் அப்படின்னு ஆதங்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்த வாரங்களில், கடந்த நாட்களில், கடந்த ஆண்டுகளில் பார்க்கிற பொழுது நிச்சயமாக பல்வேறு வேதனைகளை கொடுத்த எல்லாரும் நன்றாய்தான் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் பொறுமையோடு இருப்பார். அன்புக்குரியவர்களே, அவர் அடித்தார் என்றால் எழ முடியாது நம்மால், அவர் சாய்த்தார் என்றால் நம்மால் ஒருபோதும் எழுந்து நிற்க முடியாது. ஆக கடவுளுக்கு தெரியும் எப்பொழுது எங்கே யாரை தரைமட்டம் தாழ்த்த வேண்டும், எப்பொழுது எங்கே யாரை விழுந்து கிடக்கிற உள்ளங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று தெரியும். ஆக பொறுமையோடு இருப்போம் என்பதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால், அதை உள்ளத்தில் இருக்க 4 காரியங்களை சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, நம்முடைய வாழ்வில் நாம் கோதுமையாக இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவருடைய துணையை 2ஆம் வாசகத்தில் சொல்லப்படுவது போல நாம் வேண்ட வேண்டும். ஏனென்றால் ரோமியர் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் துணை நிற்கின்றார். ஆக வளர்ந்து வருகிற சூழலிலே பிரியமானவர்களே, இந்த டார்ஸ் என்று சொன்னேன் அல்லவா, அந்த கலையினுடைய பெயரை, அது எப்படி இருக்கும் என்றால் பக்கவாட்டில் தன் வேர்களை பரப்ப ஆரம்பிக்கும். அப்படி பக்கவாட்டிலே பரப்புகிற பொழுது அது கோதுமை மணியை இறுக பிடித்து விடும். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் களைகளை பறிக்கிற பொழுது கோதுமையையும் சேர்த்து பறித்து விடுவீர்கள். இன்னைக்கு நன்மை தீமை என்ன என்று நம்மால் பகுத்தறிந்து அதை பிரித்து பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் தீமை நன்மையை சுழற்றி அது இருக்க கட்டி பிடித்து இருக்கிறது. எனவேதான் தூய ஆவியானவருடைய வல்லமை மட்டும்தான் எது நன்மை எது தீமை என்று நமக்கு துணை செய்து நம்முடைய கோதுமையை விளைச்சலை நோக்கி அழைத்து செல்லும். அன்புக்குரியவர்களே, இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, நன்மையால் நம்முடைய வாழ்க்கையை வெல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவு தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், எவ்வளவு களைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், எவ்வளவு சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு நாளில் அழிந்து போகும், ஒரு நாளில் நம்மை விட்டு விலகி போகும். எப்பொழுது தெரியுமா? நன்மை அதிகமாக அதிகமாக, நல்லவை நம்மில் அதிகமாக அதிகமாக, நல்ல காரியங்கள் அதிகமாக அதிகமாக, நற்சிந்தனைகள் அதிகமாக அதிகமாக அவையெல்லாம் நம்மை விட்டு போகும். ஏனென்றால் கொரிந்தியர் முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது தானாய் ஒளிந்து போகும். இதைத்தான் புனித பவுலடியார் ரோமேயருக்கு திருமுகம் 12:21 மிக தெளிவாய் சொல்லுகிறார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று. ஆக இது 2வது சிந்தனை. 3வதாக, அன்புக்குரியவர்களே, கடவுள் பொறுமையோடு இருக்கிறார், அந்த கடவுளை மட்டுமே நம்பி இருங்கள். பேதுரு தன்னுடைய 2வது திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில மிக தெளிவாக சொல்லுவார், கடவுள் காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர், ஆனால் அவர் காலம் தாழ்த்துவதில்லை, பொறுமையோடு இருக்கிறார். எல்லாரும் மனமாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இந்த மனமாற்றம் என்றால் என்ன? நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. ஆக கடவுள் பொறுமையோடு இருக்கிறார் என்றால் நாம் பொறுமையோடு அந்த கடவுள் எனக்கு துணை செய்வார், வல்லமை கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகின்ற குணம் நம்மில் இருந்தால் களைகள் களைந்து போகும், கோதுமை மணி அழகாய் விளைச்சலை நோக்கி வந்து சேரும். இது 3வது சிந்தனை. 4வது, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் விட்டு விடுகின்ற பண்பு அதிகமாக இருக்க வேண்டும். எதையும் நாம் இன்று விட்டு விடுவதில்லை, எதையும் நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிட வேண்டும் என்ற ஆசை இல்லை, எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது. மனம் ஏங்குவதை விட அடுத்த வீடும் அடுத்த உறவும் ஏங்குகிறது, அவ்வளவுதான். இன்று நாம் எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற நடுத்தர நிலையில் இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கலாம். நம் குடும்பத்திற்கு தேவையான காரியங்கள் மட்டும் போதும் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு யாரும் போதும்னு சொல்றதில்ல,
வேணும் 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 தான் சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஏற்ற வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் இருக்குது, பின் வீட்டில் இருக்குது, முன் வீட்டில் இருக்குன்னு யான் வீட்டில் இல்லையே அப்படின்ற ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்கிறனால தான் இன்று நன்மையை விட தீமை அதிகமாக நம்முடைய வாழ்விலே முளைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களை. ஆக இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறாரே. ஆக இயேசுவை தூக்கி கொள்வோம், எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். இயேசுவை சுமந்து கொள்வோம், எல்லாவற்றையும் கலந்து விடுவோம். அப்பொழுது களைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்குமே ஒழிய அது நம்மை நெருக்குகின்ற ஒன்றாக இருக்காது. கோதுமை மணியாக நாம் வளர்ந்து விளைச்சலை கொடுப்போம் என்பதுதான் உண்மை. எனவே சிந்திப்போம். இன்று நாளில் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நன்மை தீமைகளை அறிந்து உணர்ந்து தெளிந்து நம்முடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்வை பார்க்க அழைக்கின்றார் என்றால் கோதுமையும் இருக்கிறது, களைகளும் இருக்கிறது. ஆனால் களைகளாக எரிந்து போய்விடாமல் கோதுமையாக களஞ்சியத்தில் சேர்க்கப்பட நம்முடைய வாழ்வு அமையட்டும். அதற்கு இறைவன் என்றும் நமக்கு துணை நிற்பார். அத்தகைய அருளுக்காக, அத்தகைய ஆசீர்வாதத்திற்காக இந்த ஞாயிறு திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் அவருடைய அன்பு நிறைந்த பார்வையில், இரக்கம் நிறைந்த கரத்தினால் என்றும் வழிநடத்தி காப்பாராக. அதைத்தான் ஏசாயா புத்தகம் 41:10 நாம் பார்க்கிறோம். நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், அஞ்சாதே திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன். அனைவரும் இணைந்து இப்பொழுது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகள் திருமகனின் நிறைவான ஒரே வழியில் முழுமை பெற செய்தே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் வழியேற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது வரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் தூய ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தி நாங்களும் உமது சாட்சியாய் விளங்க அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி ஆக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து புகழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் மது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. இறை தந்தையை நோக்கி இயேசு கற்றுக் கொடுத்தவாறு
இருகரம் விரைத்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நாம் நமது வாழ்வில் விழிப்போடு இருந்து அழகையின் சக்திகளை எதிர்த்து போராடி எல்லா ஆற்றலையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வதற்கு என்றும் நமக்கு துணை நிற்கும் ஆண்டவர் இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாம். ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன்
கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எந்நாளும் வழிநடத்த இறைவன் துணை நிற்பார் என்ற நம்பிக்கையும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களே தாயே, அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களே தாயே. நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.